ஸ்டிமுலஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் அந்த ஃபுட் இல்லைனாலுமே வந்துட்டு அதோட ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் டாக்டர். எக்ஸலன்ட் சூப்பர், நல்லா சொன்னீங்க. கேன் பி copy this process, can we implement this process in the industrial இதை இண்டஸ்ட்ரியல் எங்கேயாவது பயன்படுத்த முடியுமா இந்த கான்செப்டை? பெல் ரிங்கிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்க பயன்படுத்தலாம். என்ன பெல் ரிங்கிங் அப்படின்னா, வேலைக்கு போறதுக்கு உங்களுக்கு தூண்டுறது. இப்போ ஒரு ஒர்க்கர் வந்து நல்லா உழைச்சிட்டு தூங்கிட்டு இருக்காரு, ஒரு 5 மணிக்கு அவருடைய டியூட்டி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அவர் வந்து மறந்து தூங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பெல்லை வந்து அடிக்கும் போது அவர் என்ன மாதிரி ஸ்டிமுலேட் ஆவார்? he will stimulate himself or not? he will come to the work or not? வருவார் தானே? to get money or to get salary, the bill will give some motivation or stimulus to him. And next snacks கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். suppose we will get snacks sometimes when I am coming to the normal class to our college, Arts and Science College. At that time nearly 11 o'clock I get tea. See that how I am remembering that. ஒரு 11 மணி போல எனக்கு டீ கிடைக்கும் அப்படின்னா I am my body or the mind motivated towards that. 11 மணிக்கு டீ வருமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். After getting tea I will get some energy கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நான் பண்ணிப்பேன் கண்டிப்பா. Am I right? If you are giving some perks, ஒரு ஸ்டிமுலஸ்க்காக ஒரு டீயோ ஒரு பிஸ்கட்டோ கொடுக்கும்போது that will motivate the worker to come to that place and they will work better. ஸோ அதுக்காவது அங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சின்ன குழந்தை ஏதாவது கஷ்டப்பட்டு இருக்கு, அது ₹1 கொடுத்துட்டு போறோம்னா இந்த டயத்துல இங்க வந்தா ₹1 கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு ஸ்டிமுலஸ் ஏற்படுத்திக்கும். அந்த மாதிரி தான் மனிதர்கள் எல்லாருமே. இப்போ கல்யாணத்துல விருந்தே இல்லாம ஒரு கல்யாணம் வைக்கும்போது எத்தனை பேர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு? நியூர் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லா கல்யாணமும் அப்படிதான் நடந்து. இது வரைக்கும் விருந்து வச்சுட்டு ஒரு 10 கல்யாண வருஷம்லாம் உங்களுக்கு விருந்தே வைக்கல. Is there any change in the behavior of the people, those who are coming to the wedding? Change இருக்குமா? Even if I am watching that, if anyone is actually giving vegetarian food for their wedding, we cannot find such huge number of people not attending with their family. Individually they will come. I am watching, in my point of view, I am watching in my areas, they are doing like that. Have you ever watched? யாராவது இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? கல்யாணத்துக்கு வெஜிடேரியன் மீல்ஸ் போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாக்கா வீட்டுல இருந்து ஒரு ஆள் தான் வருவாங்க, அப்படி இல்லைன்னா கூட்டம் குறையும். இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? வாட்ச் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஏதோ பதில் சொல்ல அந்த மாதிரி இருந்து இடையில பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு மனிதனுடைய பிஹேவியருக்கும் பின்னாடியும் ஒரு சைக்காலஜி இருக்கு. அது இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஃபேமிலியா இருந்தாலும் சரி, இல்ல தனி மனித வாழ்க்கையா இருந்தாலும் சரி, சொசைட்டியா இருந்தாலும் சரி. ஸோ இங்க HR என்ன வேலை சார் பாக்குறாருன்னு நம்ம கேட்க வந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை சொன்ன ஒரு உதாரணத்துக்கு, HR is doing, he is going to act